12க்கு 9. அடுத்தது 10க்கு 48. ஓகே. 32 ஸ்கொயர் ஃபீட் சார். பாட்டம் கால்குலேஷன் பண்ணலையே மேஸ்திரி, 32 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே சொல்றீங்க? அதெல்லாம் சேர்த்தாச்சு சார், 32 தான் வருது. யோ, ஒரு காது குத்திக்கிறாங்களா, இன்னொரு காது குத்த பாக்குறியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல? பிளான்ட் ஆஃப் ஆபீஸ்ல வர ஹீரோ மேல் தான் இருக்கிறீங்க. யோ, நான் அதை கேட்கல. ஸ்கொயர் ஃபீட்னா என்ன? லென்த் பை பாட்டம் தான் ஸ்கொயர் ஃபீட். நீ வெறும் லென்த் மட்டும் கணக்கு பண்ணி சொல்லிட்ட, பாட்டம் சொல்லவே இல்லையா? நீ எந்த வாத்தியார் கிட்ட கணக்கு கத்துக்கினா? எல்லா ஸ்கூல்லயும் கணக்கு வாத்தியார் தான் கணக்கு கத்துக்குவாங்க. அதே போல நானும் எங்க ஸ்கூல் கணக்கு வாத்தியாரா தான் நான் கணக்கு கத்துக்கணும். ஐயே, ஏன் இப்படி வந்து எனக்கு இம்சை குத்துங்கடா? ஸ்கொயர் ஃபீட்டை கரெக்டா கணக்கு பண்ணி உன் காசை வாங்கிக்கோ. ஏன் இப்படி குழப்பீங்கடா? உங்களை எதுவும் குழப்பல, தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. சைடு கட்டிங் வந்து நாங்க எப்பவுமே ரன்னிங் ஃபீட் தான் கால்குலேஷன் பண்ணுவோம், ஸ்கொயர் ஃபீட் கால்குலேஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ரூமுக்கு போற டைம் தான் அந்த சைடு கட்டிங் ஓட்டுறதுக்கும் எங்களுக்கு சேம் டைம் தான் ஆகுது. அதனால சைடு கட்டிங் ஓட்டுறதால எங்களுக்கு சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த சம்பளம் கிடைக்குன்னா எங்களுக்கு அதை ரன்னிங் ஃபீட் போட்டா ஒன்றுனா எங்களுக்கு போதிய சம்பளம் வருது சார். அதனால நாங்க சைடு கட்டிங்க்கு எப்பவுமே ரன்னிங் ஃபீட் மட்டும் தான் சார் போடுவோம். உனக்கு சம்பளம் வரலாம், நான் என்ன பண்றது? மொத்தமா கான்ட்ராக்ட் ஸ்கொயர் ஃபீட்ல விட்டேன், உன் ஸ்கொயர் ஃபீட் என்னவோ மொத்தமா காசை வாங்கிட்டு போ, அவ்வளவுதான். அப்படியா கதை? சரி ரைட்டு, அப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறா? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.